Thank you very much YouTube and subscribers. ஓம் கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கலல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறைந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன். சிவா, திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ, உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக போடப்பட்ட வீடியோ. 4000 சப்ஸ்கிரைபை தாண்டி 4025வது சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டார்கள் நமது சேனலிலே. இந்த சேனலை பார்க்கக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகளாக, இயற்கை ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் இதை பார்ப்பார்கள். ஏனென்றால் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக பல யூடியூப் சேனல் இருக்கிறது. ஆனால் இந்த சேனலில் இருப்பவர்கள் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைவதற்காகவும் இயற்கையை நேசித்து இயற்கையை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் இந்த சேனலில் இருக்கிறார்கள். அதுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா அந்த மாதிரி பொழுதுபோக்கு வீடியோ பார்க்குறது தான் நிறைய பேர்த்தோட பழக்கமாக இருக்குது. ஆனால் நாம் அதுபோல் இல்லை. வீவர்ஸ் முக்கியம்தான். அதற்காக நல்ல தரமான வீவர்ஸை உருவாக்குவதற்குத்தான் இந்த சேனலை இந்த வயதிலேயே தொடர்ந்து 3.5 ஆண்டுகளாக நான் யூடியூப் சேனல் நடத்திட்டு வரேன். 1250 வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் என்ன இன்கம் பின்னாடி சொல்கிறேன். பொதுவாக பல சேவைகளை நான் செய்துட்டு வர்றது உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அதில் ஒரு சேவையாக தான் இதை செய்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட திறமையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சேனலை நாம் உபயோகப்படுத்தலான்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், இந்த வயதில் இந்த மாதிரி ஒரு வீடியோ தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது எடிட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம், ஒரு சேலஞ்சான விஷயம். ஆனால் இந்த துறையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருப்பதால், முன்னனுபவம் இருப்பதால் இதை நான் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவோடு செய்துட்டு வர்றேன். நம்ம பகுதியில் இருக்கிற பல திருக்கோயில்களில் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி விழாக்களை நடத்துகிறாங்க. அதில் பலவிதமான ஆன்மீக சொற்பொழிவு, பலவிதமான பரதநாட்டியம், நடனம், பம்பை ஆட்டம், தப்பட்டை ஆட்டம், இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்துகிறாங்க. ஆனால் அந்த குறுகிய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியுது. அதைய வெளி உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கோயில்களில் போய் தேடி அந்த விழாக்களை தொகுத்து நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம். அது மட்டும் இல்லை, பல கலைஞர்கள், இசை பண்ணுறவங்க, பாட்டு பாடுறவங்க, நடனம் ஆடுறவங்க, அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் நம்ம இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் யூடியூப் சேனல் சப்போர்ட்டிங் மீ. அப்படி இப்போ வீடியோ நான் யூடியூப் சேனலில் போட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் அந்த யூடியூப் சேனலில் போய் உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி செய்கிறது முக்கியம் இல்லை, அதை ஆவணப்படுத்துறது மிக முக்கியம். ஏன்னா நான் அனுபவத்தில் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தில் பல சேவைகள் செஞ்சுருக்கோம். ஆனால் அது ரெக்கார்டிங்களாக யூடியூப்ல எல்லாம் ஏற்றலை. அதுக்காகத்தான் இந்த மாதிரி உருவாக்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பகுதியில் இருக்கிற பொது பிரச்சனைகள், ரயில்வே ஸ்டேஷன் பிரச்சனை, பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை, குப்பைக்குடோன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் அதைய உண்மைத்தன்மையை அரசுக்கு எடுத்து சொல்ல விதமா, அரசு அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்ற விதமா மக்களோட கருத்துக்களை உள்வாங்கி நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கு தீபம் இயற்கை டிவியும் யூடியூப் சேனலும் சப்போர்ட்டாக இருக்குது. இதுபோல நல்ல விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை, திறமைசாலிகளை வெளிப்படுத்துவதற்கு வசதியாக எனக்கு இது மாதிரி ஒரு வடிகாலை ஏற்படுத்தி கொடுத்த யூடியூப் சேனலுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். அதுக்கு பிறகு
என்னோட தோள் கொடுத்து இங்கே சில பேர் உதவுறாங்க. சில பாட்டு தேவை இருக்குது, சில வீடியோ தேவை இருக்குது, சில பிக்சரை தேவைப்படுது. அப்போல்லாம் நான் வினீஸ் கிட்ட சொன்னால் உடனே எடுத்து கொடுத்துருவார். சம்பத்து கிட்ட சொன்னால் ஆலோசனை சொல்லுவார். அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இந்த யூடியூப் சேனலை வளர்றதுக்கு உதவியாக இருந்த லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் ரயில் பயனாளிகள் சங்க தலைவர் காந்தி, அதுபோக எங்கள் திருப்பூரில் முருகேஷ், அந்த மாதிரி இருக்கிறவங்க, எங்கள் சமூகத்தில் இருக்கிற சில பேர், இவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லை, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பகுதியில் இருக்கிற ஆதீனங்கள், நமது திருப்பெருந்திரு ஆதீனம், பேரூர் ஆதீனம், திருப்பெருந்திரு சிரவை ஆதீனம், திருப்பெருந்திரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள், அதுபோக நம்ம மலுபிச்சம்பட்டி பாபுஜி சுவாமிகள், இப்படி பல சுவாமிகள் வந்து நம்மளை வீடியோவை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு முதல் முழு காரணம் சப்ஸ்கிரைபர். நீங்கள்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறதுனாலையும் சப்ஸ்கிரைபராக இருக்கிறதுனாலையும் தான் இந்த சேனலை நான் நடத்திட்டு வர முடியுது. உங்களுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன இதனால கிடைக்குது? எனக்கு முதல்ல தன்னார்வமா சேவையாக செய்கிற ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஒன்று, இதுவரைக்கும் பணம் கிடைச்சிருக்கா? யூடியூப்பில் இப்போ தான் நம்மளை இந்த பணம் வர்றதுக்கு உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு 10 நாளாக. அப்போது இனிமேல் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறது மூலியமாகவும் ஷேர் பண்ணுற மூலியமா அதிக பேர் பார்த்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்கம் வரும். இது வளர்ந்தோம்னா தான் நாம் தொடர்ந்து இது போல நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள், இது வந்து முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையில் செய்கிற ஒரு யூடியூப் சேனல். சில பேர் கேட்பாங்க, ஐயா இந்த வயசில் நீங்கள் போய் எடுக்கிறீங்களே, நீங்கள் வேற யாராவது வச்சுக்கலாமல்லன்னு சொல்லி. அது முடியாதுங்க. நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோ எடுக்கிற போதே அந்த மூமெண்ட்டு, இப்படி வச்சா ஷாட் நல்லாயிருக்கு, இந்த ஆங்கிள் நல்லாயிருக்கும், இது ஒரு ட்ராலி ஷாட் மாதிரி எடுக்கணும், இது ஒரு நல்ல ஜூம் பண்ணி எடுக்கணும், அப்படிங்கிற மாதிரி ஒரு டேலண்ட் அது இருக்குது. அது இந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது என்கிட்ட இருக்குது. நான் எடுக்கிற போதே அதைய கலை நுணுக்கத்தோட இப்படி எடுத்தால் இப்படி நல்லா இருக்குன்னு ஒரு ஸ்டோரியாக சொல்கிற மாதிரி நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நானே இங்கே வந்து உட்காந்து அதை எடிட்டிங் பண்ணுவேன். எனக்கு இந்த எடிட்டிங் பண்ணுறது ஒரு சேலஞ்சான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான பாடல்கள் தேவை. அந்த பாடல்கள் நம்ம புதுவெளியில் இருக்கிற ஆன்மீக பாடலோ அல்லது வேற ஏதாவது பாடலோ மியூசிக்கோ போட முடியாதுங்க. ஏன்னா போட்டால் காப்பி ரைட் வந்துடும். காப்பி ரைட் வந்தால் பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அது பிரச்சனை. அதனால காப்பி ரைட் வந்ததை போடக்கூடாதுன்னு யூடியூப்ல சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கு உண்டான பாடலை நம்ம கோவை பரஞ்சோதி கவிஞர் பாலு இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த மாதிரி பாடல்களை சில சமயம் கொடுப்பாங்க. அவங்க பாடல்களை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அவங்களுக்கு பார்க்குற மாதிரி கொடுக்குறேன். இதை விட எடுக்கிற போதே மிக சேலஞ்சாக இருக்குங்க. நான் வயசாகிடுச்சு இல்லைங்க, பார்க்குறதுக்கு பெரியவராக இருக்கிறேன். நான் போய் முன்னாடி நின்று எடுக்கிற போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மறைக்குது. இந்த பெரியவர் ஓரத்தில் உட்காராம சும்மா வீடியோ எடுத்து வீட்டில் வச்சுக்கிறதுக்காக எடுக்கிறாராட்டா தெரியுதுன்னு நினச்சிட்டு சில பேர் ஐயா ஓரமாக போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு தெரியும் நான் எதுக்காக எடுக்கிறேன், நம்மளுடைய டேலண்ட் என்ன, அது வெளிவரவது எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்ற சீனிவாசன் அவர்கள் ரொம்ப விரும்புவார் நம்ம சேனலில் அவருடைய நிகழ்ச்சி வர்றதுக்கு. அவருக்கு இந்த நமது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டி முடித்த ராஜராஜ சோழனுக்கு 1000 ஆண்டு கழித்து விழா எடுத்தாங்க. அதை எடுத்து போடுறதுக்கு கேட்டாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறவங்கள நம்மளை விரும்பி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் அவங்க நிகழ்ச்சி தான் பார்ப்பாங்க. இவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, இவர் பெரியவர் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உணர்வாங்க. அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு அனுப்பிச்சு பாராட்டு பண்ணுறது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் இருக்குது. நாம் இந்த இறைவனுக்கு நம்ம மக்களுக்கு செய்கிற சேவையாக இதை செய்கிறதுனால தான் தொடர்ந்து என்னால் இதில் பயணிக்க முடியுது. நான் எதையோ ஒன்று எதிர்பார்த்து போயிருந்தனாலோ, இது ஒரு ப்ரெஸ்டீஜ் பார்த்து நம்ம எடுக்கிறதா வேண்டான்னு விட்டுருந்தாலோ
இந்த மாதிரி நிகழ்ச்சியை நான் நடத்த முடியாது. கண்டிப்பாக இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளருங்க உங்கள் ஆதரவோட. அப்படி வளர்கிற போது நமக்கு அசிஸ்டண்ட்டை நாம் உருவாக்குவோம். கூட இப்போ செல்வநாயகம் ஒருத்தர் இருக்காரு, பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு, அவரையெல்லாம் நம்ம கூப்பிட்டு போகிறோம். போய் அவங்களுக்கு இதை பற்றி சொல்லி கொடுக்குறோம். நம்ம இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அவங்கெல்லாம் வளருவாங்க. அப்போ வளர்கிற போது நான் வீடியோ எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு வீடியோ எடுக்கணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் இந்த ஆன்மீகத்தை இன்னும் நல்ல விதமாக வளர்த்தணும். ஆன்மீகம் வளர்ந்தா மனிதனிடத்திலே ஒழுக்கம் வளரும். ஒழுக்கம் வளர்ந்தா இந்த நாடும் இந்த மனித வர்க்கமும் செழிப்பாக வாழ முடியும் என்ற ஒரு நோக்கத்திற்குத்தான் இது போல ஒரு வீடியோக்களை எடுத்து உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். கடைசியாக வீடியோ பார்த்துருப்பீங்க. கோவை மடுமுச்சம்பட்டியில் உள்ள நாகசக்தி அம்மன் திருக்கோயில் 11வது ஆண்டு விழாவை பார்த்துருப்பீங்க. அதில் பாபுஜி சுவாமிகள் அருளாசி கூர்ந்ததை பார்த்துருப்பீங்க. அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் கூப்பிட்டு கேட்டார், ஐயா நீங்கள் குறிச்சிக்குளம் பாதுகாப்புக்கு செஞ்ச சேவைகள் அதிகம், அது அவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு இப்போ வீடியோ இருக்கிறது பரவாயில்ல, நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்கிறீங்க, உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்களா, பணம் வருதா அப்படின்னு கேட்டார். பணம் வரலைங்க சாமி, இது ஒரு சேவையாக செய்கிறேன், ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, நான் கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி கொடுக்குறதுனால அதுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்பீக்கு இந்த லைட்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது சாமி அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி, நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இது கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் போய் எடுத்ததுக்காக ஒரு 1000 ரூபா கவரில் போட்டு வளர்ச்சி நிதியாக வச்சுக்கங்கன்னு கொடுத்தாரு. நான் வேண்டாங்க சாமின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் செலவு இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஐயப்பன் திருக்கோயில் போத்தனூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அவங்க ஒரு 6-7 நாள் வந்து லைவ் போட சொல்லி எடுக்க சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது நமக்கு டொனேஷன் மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு 20,000 ரூபா எனக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறத வச்சுட்டு செலவுகளை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் கூட நம்ம இதில் வளர முடியும். ஏன்னா வளர்ந்தால் தான் நானும் என்னுடைய கம்பெனியும் பார்த்துட்டு பொது சேவையும் பார்த்துட்டு இந்த யூடியூப் சேனலையும் நடத்த முடியும்னா உங்களுடைய ஆதரவு வேணும். எப்படி? நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் போடுற வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சில பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே ஐயா நல்லா இருக்குது, இப்படி நல்லா இருந்ததுன்னு எழுதுறீங்க. வாட்ஸ்அப்பில் எழுதுனா எனக்கு பணம் வராது. இதே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் ஒரு கொஞ்சமாக இன்கம் வரும். யூடியூப்பில் அதிகமாக வருது அப்படி இப்படிங்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அளவாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான கூலி மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்பி நம்ம இதை செய்யறதில்லை. இருந்தாலும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்கம் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு ஒரு பெட்ரோல் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. அந்த மாதிரி செயல் இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு, நல்ல சேனலுக்கு, ஆன்மீக வளர்த்தக்கூடிய சேனலுக்கு, இயற்கை வளர்க்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ கூட தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக நிறையா செயல்கள் செய்ய போகிறோம், செஞ்சுட்டும் இருக்கிறோம், குரல் கொடுக்குறோம். அந்த குப்பை குடோனை அகற்றுவதற்காக அதுக்காக பல கையெழுத்து இயக்கம் கூட இப்போ நாங்கள் வாங்க ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். அதுக்கு அடுத்தது நம்ம இயற்கை திருக்கோயில் ஒன்று நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்தோம். அது பாலத்துக்கடி இருக்கிறதுனாலே நமக்கு சில சூழ்நிலையில் அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால இப்போ ஊருக்குள்ள ஒரு காலனிக்குள்ள அதுக்கு பின்னாடி பக்கம் ஒரு பார்க்கில் கோயில் கட்டிட்டோம். அதை எடுத்து கொண்டு போய் அங்கே இயற்கை அன்னையை இதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே தான் வச்சுருந்தோம். இப்போ பிரதிஷ்டையே பண்ண போகிறோம். அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல நம்ம தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக நம்ம பசுமை தேசன் ராஜேந்திரன் மூலியமா அங்கே மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ண போகிறோம். நம்ம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்கறதுக்காகவும் நம்ம தெற்கு பகுதியை பசுமையை அதிகமாக உருவாக்க வருவதற்காகவும் இந்த செயலில் ஈடுபட போகிறோம். இதெல்லாம் நடக்க போது நீங்கள் இதே யூடியூப் சேனலில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க எனக்கு நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதுவரை கொடுத்த அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். சில பேர் சொல்லாமல் இருந்திருக்கலாம், அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்டை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பகுதியில் இது மாதிரி ஒரு விழா நடந்தால்
நீங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் எடிட்டிங் பண்ணி அதுக்குண்டான பேச்செல்லாம் பேசி பாட்டு போட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் உதவுங்க. தொடர்ந்து பயணிப்போம். இதுவரை கேட்ட அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ யூடியூப் சேனல். நன்றி சப்ஸ்கிரைபர்ஸ்.